தொட்டி வாங்குறது முக்கியம் இல்லை, செடி வாங்குறது முக்கியம் இல்லை. இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து செடியை வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங்கே வந்து பண்ணியாச்சு. சரி ரொம்ப நேரம் விட்டு அது ஒரு மாதிரி வாடிடுமா, அதனால் அப்பயே பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிளான்டரில் கீழே வந்து ஓட்டை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு இதை மாதிரி ஹேர் ட்ரையரை வச்சு நல்லா ஹீட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மெத்தட் பிளாஸ்டிக் கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இதுக்குன்னு காஸ்ட்லியான ஹேர் ட்ரையர்லாம் வாங்கணும்னு இல்லை. இந்த ஹேர் ட்ரையர் வந்து நாங்கள் 250க்கு ஒன்று தான் வாங்கியிருந்தோம் டியோடாப்பில். பட் இது மீஷோலையும் சூப்பர் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிது. நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேனல் பயோவில் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா கமெண்ட்டில் லிங்க்னு பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். நம்ம நார்மலாக எடுக்கிறதோட இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு வேலையும் முடியும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து செடியை வைக்க வந்தாச்சு. நாங்கள் வாங்கின செடி இதுதான். கூடவே மண்ணும் வாங்கியாச்சு. இந்த மண்ணு மட்டுமே 30 ரூபான்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்போது தான் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு சீரியலில் பார்த்தேன், இந்த ஊரில் மண்ணு கூட விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி விடுங்க, அதை வந்து உட்காந்து எல்லாத்தையும் பிளான் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் சொன்ன செடி இதுதான், இல்லை மரம் இதுதான். இந்த செடி பேர் என்ன தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. குத்துப்பதிப்பாக நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லபடியாக ஸ்ப்ரே பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் வெளி சைடு மாட்டினேன், அதுக்கப்புறம் தான் தெரியும் அது உள் சைடு மாட்டணும்னு சொல்லிட்டு.